கைஸ் இன்னைக்கு வந்துட்டு இசையை நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு எப்படி சொல்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஓட விட்டேன். சரி நீங்கள் இசையை காமிக்கிறேன். வா டக்குன்னு. என்ன ப்ராங்க்னா கோஸ்ட் ப்ராங்க் தான். இப்போ வேறு அவளுக்கு தெரியாது கோஸ்ட்டுன்றது ஒன்று இல்லைன்ட்டு. பட் நான் வந்துட்டு அவளை வரேன் அவளை வந்துட்டு இப்போ நான் அப்படி தான் ப்ராங்க் பண்ண போகிறேன் வந்துட்டு. சரியா, இப்போ வந்துட்டு நான் நிற்கிற இடத்துல பேய் இருக்குது. சரியா பார்த்துக்கோங்க. நிழல் இருக்க இடத்துல மட்டும் வந்துட்டு பேய் இருக்குன்னு சொல்லி அவளை பயமுறுத்தி வைக்க போகிறேன். சரியா, அவளை வாண்டடாக கூப்பிட்டு அந்த ப்ராங்க் இது பண்ணிடலாம். இங்கே வா, இங்கே உட்காரு உட்காரு, இங்கே கீழே நானும் உட்காருறேன். ஏன் தெரியுமா நான் இங்கே கூப்பிட்டேன் எங்கள் காய்ஸ்க்கு இருந்தது. ஏன் தெரியுமா நான் இங்கே கூப்பிட்டேன், இங்கே இருக்கு பேய் இருக்குல்ல, அது இங்கே தான் இருக்கு. நாம் வந்துட்டு இசை இங்கே பாரு, இங்கே பேய் இருக்கு, நிஜமாக இங்கே பேய் இருக்கு. சரியா, நிழல் இருக்க இடத்துல இருந்தால் தான் பேய் ஒன்று பிடிக்காது, இல்லைன்னா பேய் பிடிச்சிக்கும். ஆமாம் பிடிச்சிக்கும், இங்கே இருந்து பிடிச்சிக்கும். ஓடக்கூடாது, ஓடினா தான் பிடிக்கும். நான் பேய்கிட்ட கேட்கவா, நீ அங்கே போயிட்டு வரியா? போயிட்டேன்னா வந்துடணும். சரியா, பேய் போயிட்டு வரலாமா, போயிட்டு டக்குன்னு வந்துடணுங்க. சரியா, டக்குன்னு விடு. எதுவும் சொல்லாத, நீ போ. அது வந்துச்சுன்னா அவனை பிடிச்சிக்கும். இது வந்துட்டு பார்ட் 2, 3 வரும் கைஸ். அப்புறம் பேய் அமுச்சு விட்டுருவேன். உட்காருண்ணா, உட்காரு. பேய் அமுச்சு விட்டேன்னு வை, பிடிச்சிக்கும். பார்ட் 2 and 3 வரும் பேயை பற்றி. வாயில் வச்சு வாண்டத்தில் தொடாடி போயிட்டு. ஓகேவா, இங்கே தான் இருக்கணுமா நம்ம, இங்கே இல்லைன்னு வை, பேய் வந்துட்டு அப்படியே பிடிச்சிக்கணும். பேய் என் கண்ணுக்கு தெரியுது, என் கண்ணுக்கு தெரியாது. அது என் கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா